வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். வாங்க வீடியோக்கு போகலாம். நாம் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 பூண்டு துருவி வச்சிருக்கோம், அது இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி அல்லது பாப்ரிகா கூட சேர்த்துக்கலாம். ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு 150 கிராம் செடார் சீஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சீஸ் பால் செய்யறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 8 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம், 8 டீஸ்பூன் மைதா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு ஓரளவு திக்னஸ்க்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஈக்குவல் பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக ஸ்ட்ரெட்டட் சீஸு இதுக்குள்ளே வச்சு அதை பால் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதை திரும்ப இந்த பேட்டரில் ஒரு தரம் போட்டுக்கலாம். ஓகே, இது பேட்டரை இதில் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இன்னொரு தரம் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம போட்ட குவான்டிட்டியில் ஒரு 20 பால்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீஸ் பால்ஸை நான் ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் வேணால் இதை இப்படியே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுக்கலாம், எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நார்மல் ஹீட்டில் கொண்டு வந்துடுங்க, மீடியமில் கொண்டு வந்துட்டு திரும்ப வேக. ஸோ இடையில இதை டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம், அல்லது ஒரு ஸ்ப்ளட்டர் சவுண்டு வரும், அது மாதிரி வந்தாலும் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் அந்த வெடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெடிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த சீஸ் வெளியே வர ஆரம்பித்த உடனேயே நீங்கள் எடுத்துடணும். இப்போ நம்ம எல்லா சீஸ் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க.